சாத்தூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பள்ளி ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பனையடிப்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சாத்தூர் அருகே உள்ள சடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டியன் என்பவர் கடந்த 12 ஆண்டுகளாக 8ஆம் வகுப்பு ஆசிரியராக பணிபுரிந்து வரும் நிலையில் அவருடைய வகுப்பில் படிக்கும் மாணவியின் அம்மா செல்போனுக்கு ஆபாச வீடியோ மற்றும் போட்டோவை அனுப்பி அந்த மாணவிக்கு நீண்ட நாட்களாக பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவியின் பெற்றோருக்கு தெரிய வரவே ஆசிரியர் தங்கபாண்டியன் மீது மாணவியின் தாய் சாத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட சாத்தூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் ஆசிரியர் தங்கபாண்டியனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் மகிழா காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணத்தை மாநில தலைவர் கு. செல்வபெருந்தகை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்டம் தோறும் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீபெரும்புதூரில் மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் நடைபெற்றது. மாநில மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவர் சுமிதாபாய் தலைமையில் நடைபெற்ற இந்த நடைபயணத்தை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கு. செல்வபெருந்தகை, மாநில மகிழா காங்கிரஸ் தலைவர் சையத் அசீனா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தொடங்கிய இந்த நடைபயணம் ஸ்ரீபெரும்புதூர் மணிகுண்டு வழியாக காந்தி சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே முடிவடைந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட கடற்கரையில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3000 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கல்லாமுளி கிராம கடற்கரை வழியாக இலங்கைக்கு புகையிலை பொருட்கள் கடத்தப்பட இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி கியூ பிரிவு போலீசார் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கல்லாமுளி கடற்கரை வழியாக சந்தேகத்திற்கிடமாக வந்த ஈச்சர் லோடு வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதில் சுமார் 30 கிலோ எடை கொண்ட 106 கிலோ பீடி இலை மூட்டைகள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் வாகனத்தை ஓட்டி வந்த இருவர் விஜயகாந்த் மற்றும் பாண்டியனை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகுகளையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக நாளை முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரை இயங்கும் 55 மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுகிறது. நாளை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் பயணிகளுக்கு போக்குவரத்தில் இடையூறு இல்லாமல் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தாம்பரம் மாநகர போலீஸ் கூடுதல் ஆணையாளர் மகேஸ்வரி தலைமையில் ஆலோசனை கூட்டம் தாம்பரத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பயணிகள் போக்குவரத்திற்கு ஏற்ப கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் பல்லாவரம் ரயில் நிலையம் இடையே கூடுதல் மாநகர பேருந்துகளை இயக்குவது, கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திற்கும் கூடுவாஞ்சேரி பேருந்துகள் நிலையத்திற்கும் மினி பேருந்துகளை இயக்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள குஜராத் சமாஜ் மண்டபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தேர்தல் பணிகள் மேற்கொண்ட தன்னார்வலர்களுக்கு பாராட்டு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துரைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், மின் கட்டண உயர்விற்கு மத்திய அரசின் உதய் திட்டத்தை குறை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் வரும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் எனவும் தெரிவித்தார். இன்னைக்கு மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க. உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் 200 யூனிட் பயன்படுத்துறேன், மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா 450 ரூபாய். ஆனா 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன் அப்படின்னா இந்த மாசம் 200, அடுத்த மாசம் 200. அப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் 400 யூனிட் மின் கட்டணம் செலுத்தும் பொழுது அது 1440 ரூபாய். இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் 450, அடுத்த மாசம் 450, 900, 200 யூனிட்டுக்கு. ஆனா 2 மாதமும் கால்குலேட் பண்ணி ஒரே 400 யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது 1440. நான் 540 ரூபாய் வெறும் 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு 540 rupees. இப்ப 300 யூனிட்டுக்கு போலாம். இன்னைக்கு நான் 300 யூனிட் மாசத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கான மின் கட்டணம் 705 ரூபாய். இந்த மாசம் 300, அடுத்த மாசம் 300. திமுக அரசு இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை நான் செலுத்துறேன், 6 யூனிட் செலுத்துறேன் அப்படின்னா அது 2940 ரூபாய். அப்ப 1410 ரூபாய் எங்க இருக்குங்க? 2940 ரூபாய் எங்க இருக்கு? இதுலயே 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்.
அதனால்தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி 221 நிறைவேற்றினாங்கன்னா குறைந்தபட்சம் தமிழகத்துல யாராக இருந்தாலும் 6000 ரூபாய் குறைந்தபட்சம் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும். இது பக்கத்து மாநிலத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.